மேகதாது திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது, தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு முதலிடம் அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். டெல்லி தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு பூங்கொத்து கொடுத்து அதிகாரிகள் வரவேற்றனர். மேலும் காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை முதலமைச்சர் விஜய் சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்திற்கான முக்கிய கோரிக்கைகளை பிரதமரிடம் முதலமைச்சர் வைத்தார். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமரின் நெதர்லாந்து நாட்டு பயணத்தின் போது ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்தமைக்கு நன்றி தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு முதலிடம் அளிக்க வேண்டும், வான்வழி அமைப்பு மையத்தினை CAPS தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது, இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை டெல்லியில் உள்ள அவரது அலுவலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வெளித்திடங்கள் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்கீடு செய்திட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திலும் தொழில் வளர்ச்சிகளும் முக்கிய பங்காற்றி வரும் ஓசூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய நகரங்களில் பொது போக்குவரத்தினை மேம்படுத்த தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் அமித்ஷாவை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாளை சந்திப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தியும் முதலமைச்சர் விஜய் நாளை சந்திப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து பாட பிரதமரிடம் கெஞ்சுவதா என்று முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் தள பதிவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் இசைக்க அனுமதி கேட்டு பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் கெஞ்சியிருப்பது மாநில சுயாட்சி கொள்கைக்கு எதிரானது என்று கூறியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்தை மாநில பாடலாக அறிவித்து திராவிட மாடல் அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது என்றும் அப்பாவு தெரிவித்துள்ளார். அதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை, கருத்து வேறுபாடுதான் என்று தெரிவித்துள்ள SP வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி தான் தங்கள் பொதுச் செயலாளர் என கூறியுள்ளார். சபாநாயகரிடம் அளித்த மனுக்களை வாபஸ் பெற்ற பின் தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் அதிமுக ஒன்று கூடிவிட்டது, கருத்து வேறுபாடுகள் சரி செய்யப்பட்டுவிட்டது என கூறினார். CV சண்முகம் தங்கள் பக்கம்தான் இருக்கிறார் என்றும் SP வேலுமணி தெரிவித்தார். அதிமுக மனுக்கள் மீதான முடிவு நாளை அறிவிக்கப்படும் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் அதிமுகவின் இருதரப்பும் அளித்த மனுக்களை படிக்க அவகாசம் வேண்டும் என்றும் அதிமுக மனுக்கள் மீதான முடிவு நாளை காலை முடிவு அறிவிக்கப்படும் எனவும் கூறினார். 4 சட்டப்பேரவை தொகுதிகள் காலியாக உள்ளன என்று தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் அறிக்கை அனுப்பியுள்ளது. ஏற்கனவே காலியானதாக திருச்சி கொழுக்கு தொகுதி அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் தாராபுரம், பெருந்துறை, மதுராந்தகம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது. அதிமுகவை சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அந்த 4 பேரின் ராஜினாமா ஏற்கப்பட்டு அந்த தொகுதி காலியானதாக அரசிதழ் வெளியிடப்பட்டது. திருச்சி கொழுக்கு தொகுதி தொடர்பான அறிக்கை ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை கடற்கரை சாலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பாரதசாரண சாரணியர் இயக்க தலைமை அலுவலக கட்டுமான பணிகளை அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாரதசாரண சாரணியர் இயக்க தலைமை அலுவலக கட்டுமான பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறினார். சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி என்பதை அறிவிக்காமல் பணத்தை முன்னிறுத்தி கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் OS மணியன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக அரசானது தனது தேர்தல் அறிக்கையில் என்ன கூறியதோ அதை அப்படியே அளவா நிறைவேற்ற வேண்டும் என்றும், ஆனால் விவசாய கடன் தள்ளுபடி என்ற பெயரால் தாவேக அரசு அனைவரின் எதிர்ப்பையும் சம்பாதித்து உள்ளது என்று கூறினார். தாவேக அரசு அறிவித்திருப்பதை போன்ற பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்தியாவில் யாரும் அறிவித்தது இல்லை என்றும் OS மணியன் கடுமையாக விமர்சித்தார். மேகதாதுவில் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகாவின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார்.
விருதுநகரில் செய்தியாளருடன் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தமிழக விவசாயிகளுக்கு எதிராகவும் செயல்படுவதாக தெரிவித்தார். மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் வன்னியரசு கூறினார். தமிழ்நாட்டு அரசியல் இதுவரை நாகரிகமான அரசியலாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் இப்போதும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். பல்கலைக்கழக வேந்த நியமனம் தொடர்பான உயர்கல்வித்துறை அமைச்சரின் கருத்துக்கு விசிக எம்பி ரவிக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரை இருக்க வேண்டும் என்ற முந்தைய அரசு நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டியதில்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் கூறியிருப்பது மாநில உரிமைகளுக்காக தமிழ்நாடு போராடி பெற்றதை கைவிடுவது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் அவமதிப்பதாகும் என்றும் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களின் வேந்தர்கள் விவகாரத்தில் தனது கருத்து திரித்து வெளியிடப்பட்டுள்ளது என்று அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் உரிய நேரத்தில் கொள்கை முடிவு எடுப்பார் என்று தான் கூறினேன் என்றும், தற்போதுள்ள நிலை குறித்து எந்த கருத்தும் கூறாத போது திரித்து வெளியிடப்பட்டதை கண்டிப்பதாகவும் அமைச்சர் விஸ்வநாதன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை பறிக்கிற வகையில் தனது கருத்து அமைந்ததாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்றும் அமைச்சர் விஸ்வநாதன் குறிப்பிட்டுள்ளார். தாவேக்கு அமைச்சரவையில் பிசிக இடம்பெற்றது குறித்து திமுகவினர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது நியாயமான ஒன்றுதான் என பிசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேஸ்புக் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள அவர், தாவேக்கு அமைச்சரவைகள் இடம்பெறுவதை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் சொல்ல முடியவில்லை என்று தெரிவித்தார். பிசிகவும் திருமாவும் எவ்வளவு நேர்மையாக இருந்தார்கள் என்பது அண்ணன் ஸ்டாலினுக்கு தெரியும் என்றும் கூறினார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனையில் வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து நோயாளிகளிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனை முதல்வரிடம் மருத்துவ பயனாளிகளின் விவரங்கள், மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் குறித்து கேட்டுக் கொண்டார். போதை பழக்கத்திலிருந்து இளைய சமுதாயத்தை மீட்டெடுக்க அறிவியல் பூர்வமான கல்வி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் விளையாட்டுத்துறையுடன் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்து பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாணாக்கர் உடல்நலம், மனநலத்தை மேம்படுத்த விளையாட்டுத்துறையுடன் பயிற்சி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். தமிழகத்தில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்த்த மனுக்களை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டால் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை என கோரி மாணவர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் PV நாகரத்னா, உஜ்ஜல் புயன் அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் மருத்துவ படிப்பையே முடித்துவிட்டதால் மனுதாரர் தாக்கல் செய்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்த்த மனுக்கள் காலாவதியாகிவிட்டதாக கூறி நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். இதனையடுத்து தமிழகத்தில் பின்பற்றப்படும் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்த்து 2012 தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்தது. சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படைக்கு பிரத்யேக சீருடை தயாராகி வருகிறது. பேருந்து, ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள் என பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை கவனம் செலுத்தும். டிஜிபி அலுவலகத்தில் ஒரு ஐஜி, போலீஸ் எஸ்பி, 2 டிஎஸ்பிக்கள், 4 காவல் ஆய்வாளர்கள், 8 காவல் உதவி ஆய்வாளர்கள் உட்பட 20 அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளனர். முதலமைச்சரின் டெல்லி பயணத்தால் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் தொடக்க விழா ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் விஜய் டெல்லியிலிருந்து திரும்பியதும் சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு எதிரான விளாக்கத்துறை ரெய்டுகளை கண்டிக்கிறேன் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பண பரிமாற்ற மோசடி வழக்கு தொடர்பாக கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீடு உட்பட 12 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பினராயி விஜயனுக்கு எதிரான அமலாக்கத்துறை ரெய்டுகளை கண்டிக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசு கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி வந்தவுடன் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கக்கூடிய முக்கியமான சட்டத்தை கொண்டு வந்தது. சென்னை, கர்நாடக உயர்நீதிமன்றங்கள் இந்த சட்டத்திற்கு தடை விதித்தது. இந்த தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டன. இந்த வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லும் என அறிவித்துள்ளது. சென்னை, கர்நாடக உயர்நீதிமன்றங்களின் தடை உத்தரவு தவறானது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது.
உடன்பிறப்பின் குரல் இணையதளத்தில் இதுவரை 4.6 லட்சம் கருத்துக்களை பெற்றுள்ளோம் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் பல பதிவில் உடன்பிறப்பின் குரல் என்ற இணையதளத்தின் நோக்கமே அனைவரும் தயக்கமின்றி கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்றும் உங்கள் கருத்துக்கள் நேரடியாக எனக்கே வந்து சேரும் எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே மே மாதம் 31ஆம் தேதிக்குள் உங்கள் கருத்துக்களை உடன்பிறப்பு குறுகுரல் .in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்றும் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். அனைவரின் ஆலோசனைகளை ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தான் திட்டமிட்டுவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள புதிய அரசின் செயல்பாடுகளை உடனடியாக விமர்சிப்பதற்கு பதில் நல்ல ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் மூத்த பெண் காவல் அதிகாரிகளின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் பொன் மாணிக்கவேல் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் 104 டிகிரி வெப்பம் சுட்டரித்தது. சென்னை மீனம்பாக்கம், மதுரை ஏர்போர்ட்டில் 103 டிகிரியும், மதுரையில் 102 டிகிரியும் வெப்பம் கொளுத்துகிறது. திருச்சியில் 101 டிகிரி, நுங்கம்பாக்கம், பரங்கிப்பேட்டை, தஞ்சாவூர், ஈரோட்டில் தலா 100 டிகிரி வெப்பம் சுட்டரித்தது. விருதுநகர் மாவட்டம் வதிராயிருப்பு அருகே சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக மின்கம்பம் உடைந்து சாலையில் விழுந்தது. வதிராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இந்நிலையில் கோமாப்பட்டி முதல் பிளவக்கல் அணை செல்லும் சாலையின் ஓரத்தில் உள்ள மின்கம்பம் உடைந்து சாலையில் விழுந்தது. இது நல்வாய்ப்பாக உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனை அடுத்து மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதிகாரிகள் மின்கம்பத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அருகே தவணை தொகையை செலுத்துவது தொடர்பான பிரச்சனையில் வாடிக்கையாளர் பைக் ஷோரூமை அடித்து நொறுக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் ஏற்காடு கோடை விழா மே 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 49வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கடந்த 22ஆம் தேதி தொடங்கப்பட்டு 28ஆம் தேதி வரை நடைபெறும் வகையில் திட்டமிடப்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று 31ஆம் தேதி வரை கூடுதலாக 3 நாட்கள் நடைபெறும் வகையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவித்துள்ளார். தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கு பொது பணியிட மாறுதல் கலந்தாய்வு மூலம் வெளிப்படையாக நடத்தப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காலி பணியிடங்களின் விவரங்கள் கலந்தாய்விற்கு முன்னதாகவே இணையதளத்தில் முழுமையாக வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தாமதமாக தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் விவசாயத்திற்கு முதுகெலும்பாக விளங்கும் தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் தேதி தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த நிலையில் தற்போது ஜூன் 2 முதல் 4ஆம் தேதிக்குள் தொடங்கும் என தெரிவித்துள்ளது. வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் பருவமழை இந்த ஆண்டு சற்று தாமதமாக தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய பகுதிகளில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலைகளுக்கு மத்தியில் பருவமழை தொடங்க தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் முதல் முறையாக ஜென்சி தபால் நிலையம் ஜிப்பர் வளாகத்தில் திறக்கப்பட்டது. இளம் தலைமுறையினரை கவரும் வகையில் அதிநவீன வசதிகள் மற்றும் கலைநயத்துடன் கூடிய ஜென்சி தபால் நிலையங்கள் முதலில் டெல்லி ஐஐடி வளாகத்தில் திறக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி கோரிமேடு ஜிப்பர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் தற்போது ஜென்சி தபால் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பணி சரியானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழிகள் படிப்பதை கட்டாயமாக்கும் புதிய விதிமுறை இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழிகள் படிப்பதை கட்டாயமாக்கும் புதிய விதிமுறை இடைக்கால தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழிகள் படிப்பதை கட்டாயமாக்கும் புதிய விதிமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. புதிய விதிமுறை குறித்து மத்திய அரசு பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
வெப்பத்தின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவி வருகிறது. இதனால் ஏற்படும் சவால்களும் அதிகரித்து வருகின்றன. இந்த வெப்பம் அனைவரையும் கடுமையாக பாதிக்கிறது. எனவே அனைவரும் அதிக அளவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியே செல்லும் போது தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் தண்ணீர் பாட்டிலை உடன் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளார். கொச்சி கனிம வள மோசடி வழக்கு தொடர்பாக கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீடு உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கேரளத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே அமலாக்கத்துறையின் வாகனத்தை முற்றுகையிட்ட முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனின் ஆதரவாளர்கள் வாகனத்தை அடுத்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனது வீட்டில் எப்போது அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படும் என நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு இது மனநிறைவை தரும் என்று பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் சிபிஎம்ஐ அச்சுறுத்தும் மத்திய முகமைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்றும் குற்றம் சாட்டிய அவர் மிரட்டலுக்கு கம்யூனிஸ்டுகள் அஞ்ச மாட்டார்கள் என்றும் வணிக பரிவர்த்தனை ஊழலாக சித்தரிக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். (2029) நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை மக்கள் முற்றிலுமாக துவம்சம் செய்து அவர்களை நிரந்தரமாக ஒழித்து கட்டுவார்கள் என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உறுதிபட தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் தள பதிவில் உத்தரப்பிரதேசத்தில் தோல்வியடைந்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்று விமர்சித்துள்ளார். பாஜக ஆட்சியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் இருந்து சென்னை வர தயாராக இருந்த இண்டிகோ விமானத்தில் திடீரென புகை வெளியேறியதால் பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். இண்டிகோ நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் 230க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் பெங்களூருவில் இருந்து சென்னை வரை இருந்த விமானத்தில் விமானி அறையிலும் பயணிகள் அமரும் பகுதியில் புகை வெளியேறியது. இதனையடுத்து அந்த விமானத்தின் சேவை ரத்து செய்யப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. எரிபொருள் விலை அதிகரித்ததை அடுத்து உள்நாட்டு விமான சேவையை 22 விழுக்காடு ஏர் இந்தியா குறைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் நடைமுறை செலவு அதிகரித்துவிட்டதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் உயர்வை காரணம் காட்டி ஏற்கனவே வெளிநாட்டு சேவைகளை 27 விழுக்காடு ஏர் இந்தியா குறைத்துள்ளது. தற்போது வாரத்திற்கு 3600 உள்நாட்டு சேவைகள் மற்றும் 800 சர்வதேச சேவைகளை ஏர் இந்தியா நிறுவனம் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா நாளை பதவி விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவி தொடர்பாக சித்தராமையா மற்றும் டி.கே. சிவக்குமார் இடையே கடந்த சில மாதங்களாக மோதல் நீடித்து வந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் இருவரையும் காங்கிரஸ் மேலிடம் டெல்லி அழைத்தது. அங்கு நடந்த பேச்சுவார்த்தையில் முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா விலக வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை சித்தராமையா ஏற்றுக்கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவர் நாளை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்காளத்தில் பாஜக அடைந்த தோல்வியை தொடர்ந்து ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் ராஜினாமா செய்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களில் மட்டும் பல்வேறு நகராட்சிகளைச் சேர்ந்த 100 திரிணாமுல் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். மம்தாவின் மருமகன் அபிஷேக் பானர்ஜிக்கு சொந்தமான 17 சொத்துக்களை இடிக்க மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை கண்டித்து பாஜகவினர் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிருடன் கரப்பான்பூச்சியை பிடித்து வந்து காலணியால் அடித்தும் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே துடைப்பத்தால் அடித்து கொன்றும் கரப்பான்பூச்சியை ஜனதா கட்சி கோஷம் இட்டனர். திருமணம் என்பது சேவை செய்வதற்கான ஒப்பந்தமல்ல என்று மும்பை உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. மனைவி வீட்டு வேலைகளை சரியாக செய்வதில்லை என்று கூறி விவாகரத்து பெற கணவர் தொடர்பு மேல்முறையீடு வழக்கு மும்பை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சமையல், சுத்தம் செய்தல் போன்ற வீட்டு வேலைகளை மனைவி செய்ய மறுப்பது கொடுமையாகாது என்றும் திருமணம் என்பது சேவை செய்வதற்கான ஒப்பந்தம் அல்ல, மனைவி வேலைக்காரி அல்ல எனவும் மும்பை நீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் மனைவிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த நீதிபதி கணவர் மாதம் தோறும் 20,000 ரூபாயை ஜீவனாம்சமாக வழங்கவும் உத்தரவிட்டார். குஜராத்தில் 115 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. குஜராத்தின்
முத்ரா கடல் வழியே கடத்தி வரப்பட்ட 115 கிலோ கொக்கைன் போதைப் பொருளை இந்திய கடலோர காவல் படையும் குஜராத் மாநில பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பும் இணைந்து பறிமுதல் செய்தது. சுமார் 1150 கோடி ரூபாய் மதிப்பிலான 115 கிலோ கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடத்தலில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். மேற்கு வங்கத்தில் உள்ள அரசு உணவகங்களில் 5 ரூபாய்க்கு மீன் குழம்புடன் சாப்பாடு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி அறிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் சுமார் 400 பிரத்யேக உணவகங்களில் வாரம் 2 முறை மீன் குழம்புடன் சாப்பாடு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெல்ஜியத்து தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி மினி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஐரோப்பிய நாடான பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் இருந்து வடமேற்கில் உள்ள புகன்ஹவுட் என்ற பகுதியில் இருந்து இந்த கொடூர விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த கோர விபத்தில் 2 குழந்தைகள், ஓட்டுநர், உதவியாளர் என 4 பேர் உயிரிழந்தனர். 5 குழந்தைகள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். வங்கதேசத்தில் மழையில் நனைந்தபடி ரயிலின் மேற்கூரையில் அமர்ந்து ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்ட இளைஞரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி வங்கதேச தலைநகர் டாக்காவில் பணிபுரியும் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர். இதன் காரணமாக ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வியட்நாமின் பூதோ மாகாணத்தில் உள்ள தொழில் பூங்காவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை எழும்பிய நிலையில் சுற்றியிருந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். 12 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்ட நிலையில் தீ விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாய்லாந்து நாட்டில் போதைப் பொருள் விற்கும் மெகா ஃபவாப் என்பவரை கைது செய்ய பெண் டான்சர்கள் போல வேடமிட்டு போலீசார் சென்றனர். திருவிழா ஒன்றின் போது மாறுவிடம் அணிந்து சென்ற போதைப் பொருள் விற்பவரை அவர்கள் கைது செய்தனர். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அமெரிக்க ராணுவம் தனது சட்டவிரோத மற்றும் நியாயமற்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து வருகிறது என்றும், அமெரிக்காவின் இந்த தாக்குதல்கள் நம்பிக்கை துரோகம் மற்றும் நம்பகத்தன்மையின்மையை அடையாளமாக இருக்கிறது என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் பதிலடி கொடுக்காமல் ஈரான் அரசு விடாது என்று கூறியுள்ள ஈரான் தங்களது நிலப்பரப்பை பாதுகாப்பதில் ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டோம் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் லாங் வியூவில் உள்ள பெயிண்ட் பேக்கேஜிங் நிறுவனத்தில் ரசாயன வெடிப்பால் தீ விபத்து ஏற்பட்டது. நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த பலர் காயமடைந்தனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2028ஆம் ஆண்டு முதல் ஐபிஎல் போட்டிகளை அதிகரிக்க பிசிசிஐ திட்டமிட்டுள்ள நிலையில் மார்ச், மே கோடை காலத்திற்கு பதில் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் போட்டிகளை நடத்தலாம் என ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. கொளுத்தும் வெப்பம் காரணமாக அதிக சோர்வு ஏற்படுவதால் வீரர்கள் நலம் கருதியும் தீபாவளியை ஒட்டி நடத்தினால் வர்த்தக ரீதியாக விளம்பரதாரர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதாலும் இதுகுறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்படுவதாக ஐபிஎல் தலைவர் அருண் துமால் தெரிவித்துள்ளார்.